தலைவர் சுப்பையாவை பார்த்து, சுப்பையா, நீ எதையாவது பாத்தியா? பார்த்தங்க ஐயா, பீமையா வேலி போட்டது ராமையாவோட இடத்துல தான் நான் பார்த்தேன். அப்போ லக்ஷ்மி அம்மா, இல்லைங்க ஐயா, என் புருஷனுக்கு வர வர கண்ணு சரியா தெரியல. நான் பார்த்தேன், பீமையா வேலி கட்டினது அவனோட இடத்துல தான். அப்போ ஊர் தலைவர், நீங்க எல்லாரும் சொல்றத கேட்டா எனக்கு மயக்கம் வரும் போல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா சொல்றீங்க. சரி, நாளைக்கு காலையில நானே வரேன். யாரோட இடம் எது, யாரோட இடத்துல யாரு வேலி போடுறாங்கன்னு நானே வந்து பார்க்கறேன். பஞ்சாயத்து முடிஞ்சுது. ஆனா 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சண்டையை மட்டும் நிப்பாட்டவே இல்ல. கங்கா, சீதா ஊருக்கு நடுவில் இருக்கிற கிணத்துல தண்ணி எடுக்க வரும்போது கூட முகத்தை திருப்பிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு திடீர்னு ஊர்ல வானிலை மாறுச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு. மேகங்கள் எல்லாம் கருப்பாகி மழையும் பெய்ய ஆரம்பிச்சது, இடிமின்னல் சத்தத்தோட. ஊர்ல இருக்கிற பழைய வீடு எல்லாமே அந்த மழையில நடுங்க ஆரம்பிச்சுது. ராமையா பீமையா வீட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த பழைய செவரும் கூட முழுசா நனைஞ்சு போச்சு. நடுராத்திரி பெருசா மழை பெஞ்சு ஒரு இடி இடிச்சதுல நடுவுல இருந்த அந்த செவரு இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த செவரு இடிஞ்சு விழுந்த சத்தத்துக்கு 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பயந்து போயிட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா செவரு இடிஞ்சு விழுந்திருந்துச்சு. இப்போ 2 பேரோட வீடும் எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த செவரு இடிஞ்சு விழுந்ததுல வந்த கல்லு மண்ணு 2 வீட்டு பக்கமும் விழுந்திருந்துச்சு. பீமையா நெல் மூட்டை வச்சிருந்த அறையோட கூரை உடைஞ்சு போய் தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. இந்த பக்கம் ராமையாவோட சமையலறைக்குள்ளேயும் தண்ணி கொட்டுச்சு. கங்கா அழுதுகிட்டே, ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டதுல வீணா போகுதுங்க. நெல் மூட்டையெல்லாம் நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம இப்ப என்னங்க பண்ண போறோம்? வேற வழி இல்லாம பீமையா, என்ன பண்றதுனே புரியலையே. இந்த நேரத்துல யாருக்கிட்ட போய் உதவி கேட்கறது? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராமையா சீதா 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க.